வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியிடம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இழுபறி ஏற்பட்டதுனால தொண்டர்களிடையே ஒரு சோர்வு உண்டாக்காதா? நிச்சயம் சோர்வு உண்டாகும். இதை முதலிலேயே நாம் சரி செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஆரம்பத்தில் சென்ற முறை 25 இடங்கள் கொடுக்கும்போதே பிஜேபி அதிமுகவோடு இணைந்திருக்கிறது, இணைந்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள். திரு பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்த உதயமின் திட்டத்திலிருந்து நீட் தேர்வு வரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். பிஜேபியிடம் இணக்கமாக செல்வதோடு அல்ல, மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆட்சி மீண்டும் வந்தால் பிஜேபி தமிழகத்திலே காலூன்றுவதற்கு வழி கோடும். ஆகவே 25 சீட்டை இந்த முறை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த முறை இப்போ சென்ற முறை கொடுத்த அதே 41 தொகுதியை 26இல் கொடுக்கிறோம் என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இங்கே பிஜேபி கால் ஊன்றிவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் சென்ற முறை சொன்னது போன்று 26இல் 41 தொகுதியை நாங்கள் கேட்கும்போது அவர்கள் அதை கொடுக்கவில்லை என்பதனால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பமானது. இல்லை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோஷம் ஒவ்வொரு முறை எழும். திருப்பி தேர்தல் உடன்பாடு வந்தோன்னு இப்போ நீங்கள் இந்த பிஜேபி உள்ளே வந்துடும்ன்ற ஒரு காரணம் காட்டியே உங்களோட எல்லா சீட்டுகளும் குறைக்கப்படுது இல்லையா? அந்த ஒரு காரணம் என்ன, பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காரணத்தை காட்டியே எங்களுக்கு சீட்டும் குறைக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் 2006 இருந்து மைனாரிட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இங்கே இருந்த நேரத்தில் இருந்து நாங்கள் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். 2006 நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. 2006 அந்த வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணது. நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லைங்க. அப்பொழுது தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணசாமி அவர்கள். அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த திரு ஈவிகே இளங்கோவன் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்த போது எங்களுக்கு அமைச்சரவையில் நீங்கள் பங்கு கொடுக்க வேண்டும் என்று திரு ஈவிகே இளங்கோவன் கேட்டார். மத்திய அமைச்சராக இருந்து கேட்டபோது, சரி அது கொடுக்கலாம், நாங்கள் 96 தான் இருக்கோம், நீங்கள் 36 இருக்கீங்க, உங்களுடைய தயவால் தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், எப்போ பார்த்தாலும் மைனாரிட்டி அரசாங்கம் நம்மையார் ஜெயலலிதா கூறிக்கொண்டே இருக்கிறார், ஆகவே நாம் நிறைவாக ஆட்சி தர வேண்டும் என்றால் கூட்டணி வேண்டும் என்று திரு இளங்கோவன் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நானும் அன்றைக்கு அவரோடு சென்றிருந்தேன். என் முன்னால் நடந்தது. ஆனால் அது தடைப்பட்டு போனதற்கு திரு வீரப்ப மொய்லி அவர்கள் காரணம். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு கிரிசோடங்கர் அன்றைக்கு மேலிட பொறுப்பாளராக இருந்திருந்தால் 2006 இங்கே ஆட்சி கட்டிலே நாங்கள் அமர்ந்திருப்போம். ஆட்சி கட்டிலில் என்பது கூட்டணி மந்திரி சபையில் எங்களுடைய ஆட்கள் இடம்பெற்றிருப்பார்கள். அது எல்லாமே தடுக்கப்பட்டு விட்டது. கலைஞர் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அதே கலைஞர் வீரப்ப மொய்லி மூலம் தடுத்தும் விட்டார் என்பதுதான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இந்த பக்கம் தாவேகா நேரடியாகவே சொல்லியும் தாவேகாவோட மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படின்லாம் தகவல்கள் வந்தோம். அதை சென்றடைஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு சொல்கிறாரு, ஆட்சி அது பங்குன்னு சொல்கிறாரு. இதையும் தவற விட்டது காங்கிரஸ். இதையும் தவற விட்டுட்டோம் என்பது ஒரு மாபெரும் தவறு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன ஓட் வங்கி இருக்கிறது. 3000 தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் இருக்குன்னு மதுரை தளபதி அவர்கள் நேரடி ஒரு சொல்றாரு. ஐபெரியசாமி சொல்றாரு. என்ன காங்கிரஸுக்கு என்ன பலம் இருக்கு, முந்தி இருந்த காங்கிரஸ் இப்ப இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேங்க, 1989 தேர்தல் திரு மூப்பனார் அவர்களை முதல்வர் ஆக்குவோம் என்ற கோஷத்தோடு நாங்கள் தனித்து களம் கண்டோம். தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அப்பொழுது உயிரோடு இருந்தார்கள். 18 முறை தமிழகத்துக்கு வந்துவிட்டு போன வரலாறு உண்டு. அன்றைக்கு காங்கிரஸ் தனியாக நின்றது. அம்மையார் ஜெயலலிதா புறாச்சின்னத்தில் நின்றார். இரட்டைலைக்கு அவருக்கு கொடுக்கப்படவில்லை. டாக்டர் கலைஞர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். அப்போ நாங்கள் 26, அம்மையார் ஜெயலலிதா 27, திமுக ஆட்சி அமைத்தது. அன்றைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் 3% தான் வித்தியாசம். 27 சீட்டு வெற்றி பெற்றாலும் கலைஞர் ஆட்சி அமைத்தாலும்
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 3%. இப்போ இந்த போன தேர்தலையே 2021 தேர்தலையே 3% தான் ஆட்சியை இழந்ததற்கும் 3% தான் வித்தியாசம். அதுதான் தொடர்ந்து அதுதான் நிலைப்பாடு. ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் 1%, ஆட்சி கட்டியில் இருந்த திமுக காங்கிரஸுக்கும் 4% தான் ஓட்டு வித்தியாசம். இந்த 4% வந்து நீங்க வெற்றியை தீர்மானிக்குது நீங்க சொல்றீங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு கூடிய 500 ஓட்டுகள்ல கூட இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனா திரு மதுரை தளபதி போன்றவர்கள் இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும். நீங்க 2 கழகங்களும் சேர்ந்து தானே திமுகவும் அண்ணா திமுக எங்க மேல சவாரி செய்யறாங்கன்னு சொன்னீங்க. நாங்க சவாரி செய்யல. நீங்க 2 பேரும் உங்க தோள் மேலே ஏற்றி உட்கார வச்சு உங்க வெற்றிக்காக எங்க உழைப்புகளை திருடி எங்களை காலி செய்து விட்டீர்கள். 2 கழகமே சொல்றேன் நான். அதிமுகவோட திமுகவும் மாறி மாறி போனது காங்கிரஸோட தப்பு தானே சார். இது காங்கிரஸின் தவறு என்று இப்போ கூடங்க எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு இதில் ஒரு விருப்பம் இல்லை. இந்த கூட்டணி ஆமா, இந்த கூட்டணி வந்து சோனியா காந்தி அவர்களால் பேசப்பட்டதுன்னு சொல்ற மாதிரி தகவல்கள் வந்தது. இந்த கூட்டணி உருவானது ராகுல் காந்தி நாலேஜே இல்லை. திரு கார்கே, திரு சிதம்பரம், திரு செல்வ பெருந்தகை உருவாக்கிய கூட்டணி. கடைசியாக இங்கே கிரீஷ் சோடங்கர் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ சொன்னாதான் நான் அறிவாலயத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டார். கார்கே சொன்னா கூட போக மாட்டேன்ட்டார். ஆமாம், ஏர்போர்ட்லேயே 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்திருந்தார். பிறகு கார்கே அம்மையார் சோனியா காந்தியிடம் பேசிய போது சோனியா காந்தி கிரீஷ் சோடங்கர்கிட்ட நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்தார். ஆகவே இது வந்து நேரு குடும்பத்து சேர்ந்தவர்கள் தான். இது எங்களுக்கு காங்கிரஸின் மேலிடம் என்றால் ராகுல் காந்தி தான். இந்த ராகுல் காந்தியோ சோனியா காந்தி ஒரு வார்த்தையில் போங்கன்னு சொன்னது தான். மற்றபடி முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இப்படி நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தலைவர்களே இப்படி இருந்தீங்கன்னா தொண்டர்கள் இப்படி இணைந்து வேலை பார்ப்பாங்கன்னு. தொண்டர்கள் 90% தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. அதை தான் கேட்குறேன். இப்போ தேர்தலில் அது எதிரொலிக்கும் இல்லையா? எதிரொலிக்கும். அடிப்படை தொண்டன் திமுக தொண்டனும் காங்கிரஸ் தொண்டனும் எப்படி இணைந்து வேலை பார்ப்பாங்க? அதை நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா. முதலிலேயே இதை சரி செய்திருக்கணும். இப்போது திரு சிதம்பரம், திரு கார்கே, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு அம்மையார் சோனியா காந்தியிடம் போய் சொல்லி கிரீஷ் சோடங்கர்கிட்ட பேசினதை விட இதை ஆரம்பிக்கும் போதே கிரீஷ் சோடங்கர் அம்மையார் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியிடம் சொல்லி கிரீஷ் சோடங்கரை அழைத்து பேசி அங்கே இருக்கும் தொண்டர்களிடம் இது போன்ற கருத்துக்கள் இருக்கிறது, நீங்களும் 170 சீட்டு நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம், காங்கிரஸுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நீங்களும் கேட்காதீர்கள், தொண்டர்கள் இணைந்து பணியாற்றட்டும் அப்படியெல்லாம் பேசியிருக்கணும். இந்த 3 தலைவர்களும், யார் கார்கே, சிதம்பரம், செல்வ பெருந்தகையும், இந்த 3 பேரும் அதை தடுத்திருக்க வேண்டும். அந்த தடுக்காத தவறு அந்த 3 பேர் மேல் தான் இருக்கு. அதான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது காங்கிரஸ் இங்கே வளர்றதுக்கு. தாவேகா சார், அதாவது இன்றைக்கு தாவேகா கூட போயிருந்தா ஒரு அருமையான வாய்ப்பு இருந்திருக்கும். அதான் காங்கிரஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு. இந்த 28 தாண்டி நீங்க திருப்பி 40 63 சீட்டு கடைசியா நீங்க. அதை விட இன்னொன்று எனக்கு ஒரு ஆசை இருக்கு. தாவேகா கூட போயிருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி தாவேகா கூட போயிருக்கலாம், ஆனால் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தனித்து நின்றிருந்தார் கூட. கைச்சின்னம் மக்கள் மத்தியில் ரொம்ப காலமாக புறக்கணிக்கப்பட்டே வருகிறது. காங்கிரஸ் என்ற சொல் மக்கள் மனதிலிருந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தலைவர்கள் தான் காரணம் இல்லையா? சந்தேகமே இல்லைங்க. இன்றைக்கு இந்த கூட்டணி காங்கிரஸ் வலுவாக ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய இன்னைக்கு 2 கழகங்கள் மீது மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. ஒன்று பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு வெறுப்பில் இருக்காங்க. ஆட்சியில் தொடர்ந்து இருந்த இவர்கள் மீதும் வெறுப்பு இருக்கிறது. அதை கேட்ச் பண்றத விஜயா காங்கிரஸா அப்படி என்ற ஒரு போட்டியே இருந்ததாக நான் கருதுகிறேன். எனக்கு 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்குங்க. நான் அரசியலில் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலே பலமாக்கிய ஒரு 10 பேர் 15 பேர் சொல்வார்கள்னா அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதில் அப்படிப்பட்ட நான் தெளிவான சிந்தனையோடு சொல்லுகிறேன். விஜயோட கூட்டணி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனித்து போட்டிருந்தால் 234 தொகுதிகளிலும் கை சின்னம் நின்றிருக்கும். அப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் 34 தொண்டர்களை வேட்பாளர்களாக்கி இருக்க வேண்டும். அவர்களிடம் கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தால் போதும். ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூப்பனார் அவர்கள் தைரியமாக செய்தது இன்றைக்கு செய்வதற்கு ஆள் இல்லை. உண்மை, ஒப்புக்கொள்கிறேன். திரு மூப்பனார் அவர்கள் தைரியமாக தனித்து நிற்பதற்கு உண்டான அந்த தைரியம்
இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில் இல்லாமல் போனது வேதனை தான். அதனால தான் சொல்கிறாங்க காங்கிரஸ் நீங்கள் ஒரு 60 ஆண்டுகள் 100 ஆண்டு காலம் காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க. நீங்கள் நேஷனலில் சொல்கிறேன், டெல்லியில் நேஷனல் தேசிய லெவலில் இருந்த தேசிய கட்சி. இன்றைக்கும் இந்தியாவில் தேசிய கட்சினா முதல்ல காங்கிரஸ் தான், அதுக்கப்புறம் தான் பிஜேபி இப்போ வந்தது தானே, சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் தமிழகம் போன்ற இடங்களில் வளராததற்கும் தேசிய தலைமை தான் காரணம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட தலைவர்களை இங்க நீங்க உருவாக்கவே இல்லையே. இப்பயும் நீங்க தேசிய தலைமை சொல்றதை கேட்டுதான் வந்திருக்க வேண்டிய நிலைமை. தேசிய தலைமை தான் காரணம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தேசிய தலைமை என்பது யார்? அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி. மல்லிகார்ஜுன கார்கே தானே உங்களுக்கு தலைவர்? இல்லைங்க, எங்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கலாம். எங்களுக்கு தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி தாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி விருப்பமே அசோக் கெலாட் தலைவராக வரணுன்றது தான். அவர் வராமல் போயிட்டார். அவருக்கு முதலமைச்சர் பதவி தான் பெரிய பதவின்னு அவர் நினச்சி இதை விட்டுட்டார். வேறு வழி இல்லாமல் கார்கேவை அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர மற்றபடி ஏனென்றால் அன்னைக்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஆதரிக்காவிட்டால் அமைதியாக இருந்தால் சசி தரூர் வெற்றி பெற்றுருப்பார். சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆதரவு இருந்த காரணத்தினால் தான் கார்கே வெற்றி பெற்றார். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? இதுதான் யதார்த்தம். ஆகவே நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்றைக்குமே இந்திரா காந்தி கிட்டேயோ சோனியா காந்தி கிட்டேயோ ராகுல் காந்தி கிட்டேயோ காங்கிரஸ் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு கூட்டம் அவர்களை சுற்றி நின்று காங்கிரஸ் கட்சியை காலி செய்வதில் முனைப்பாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை உங்கள் சேனல் மூலமாக பதிவு செய்வது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். 1980 திராவிட முன்னேற்ற நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன் கலைஞர் சொன்னார். அப்பொழுது நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோம். 37 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 இடங்கள் தோன்றி, ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று சிவகாசி. ஒன்றில் அம்மையார் ஜெயலட்சுமி என்பவர் நின்றார் சிவகாசியிலே, கோபிச்செட்டிப்பாளையத்திலே திருவேங்கடம் நின்றார். அன்னை இந்திரா காந்திக்கு அவர்களுக்கு தெரியும் அந்த 2 பேருடைய ஆட்டிடியூடால தான் தோற்று போனாங்களே தவிர கூட்டணியால் தோற்று போல. ஏன்னா யார் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தோழர்கள் போனால் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத காரணத்தினால் தான் அந்த 2 பேரும் தோற்று போனார்கள் என்பது வரலாற்று உண்மை. அந்த நேரத்திலே தலைவராக இருந்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் தலைவர் இளையவர்மார். அவரை மாற்ற வேண்டும் என்று திரு மூப்பனார் அவர்கள் முயற்சி எடுக்கிறார். அப்பொழுது அவர் தலைவராக 11 மாதம் தான் ஆகிறது. இதற்குள் தேர்தல் முடிந்து, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து, சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது தலைவர் இளையவர்மால், தலைவர் தங்கபாலு, நான் 3 பேரும் திரு சஞ்சய் காந்தி அவர்களை முதலில் போய் சந்தித்தோம். சஞ்சய் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? 37 இடங்கள் வெற்றி பெற்றீர்கள், 2 இடத்திற்கு தோல்வி, அவர்கள்தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பல்ல, கூட்டணி பொறுப்பல்ல என்பது எங்களுக்கு தெரியாதா? உங்களை மூப்பனாரில் ஆண்டவனே சொன்னாலும் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சஞ்சய் காந்தி சொன்னார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை போய் நாங்கள் 3 பேருமே பார்த்தோம். தங்கபால் உயிரோடு இருக்கார், நீங்கள் எப்போ வேணாலும் போனாலும் கேட்டால் பொன் கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொன்னார். இல்லைன்னு அவரால் சொல்லவே முடியாது. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? நோ நோ நோ, நம்ம எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம், 37 இடங்கள் நம்ம கூட்டணி வெற்றி பெற்றுவதற்கு நீங்கள் அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கீங்க, உங்களை மாற்ற யார் சொன்னாலும் மாற்ற மாட்டேன். கடைசியாக அவர் மாற்றப்பட்டு விட்டார். எப்போ மாற்றப்பட்டு விட்டார்? நாங்கள் பார்த்து வந்த 72 மணி நேரத்தில் மாற்றப்பட்டு விட்டார். அப்போ அங்கே டிசைட் பண்ணுறதுன்றது வேற யாரும் டிசைட் பண்ணுறது சஞ்சய் காந்தியோ இந்திரா காந்தியோ இல்லை. இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். லாபி, அங்கே ஒரு லாபி, தனி லாபி, ஏதோ ஒரு தனி லாபி ஆதிக்கம் செலுத்தி காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு அகில இந்திய அளவில் புறக்கணித்தது நேரு குடும்பத்திற்கிட்ட மட்டும் எடுக்கக்கூடிய. இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்றாங்க? ஒரு குடும்பத்தினருக்கிட்ட அந்த கட்சி இருக்குதுன்னு. அந்த குடும்பத்துக்கிட்ட கட்சி இருந்திருந்தா பிஜேபி ஆட்சியில் வரவே முடியாது எந்த காலத்திலையும். அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கட்சி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு அடிமட்ட காங்கிரஸ் தொண்டனுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு கூட அப்போ நீங்கள் காங்கிரஸில் வேற யாரும் வரவே முடியாதா? நீங்கள் சொல்கிறது கேட்டால் நீங்கள் ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, சஞ்சய் இவங்களே தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ அடிமட்ட தொண்டனுக்கு வாய்ப்பே இருக்காதா? சார், நான் என்ன சொல்கிறேன், அந்த குடும்பம் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்போ குடும்ப கட்சின்னு சொல்கிறது உண்மைதானே? இல்லை இருங்களே, நான் சொல்கிறது கேளுங்க. அந்த குடும்பம் இது வரைக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியது யார்? காமராஜர். அவராக நான் பிரதமர் ஆவரேன்னு கேட்கல, வலுக்கட்டாயமாக உட்கார வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர். ராஜீவ்காந்தி எப்படி பிரதமர் ஆனார்? இந்திரா காந்தி இறந்து விட்டார்,
நான் நன்றாக உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்ய வருகிறேன். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இந்திரா காந்தி உடல் இருக்கிறது. எல்லோரும் சோனியா காந்தியை போய் ராஜீவ் காந்தியை நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர், அமிதாப் பச்சன் தான் கல்கட்டாலேருந்து அவரை கூட்டு வரார். கூட்டு வந்த உடனே ராஜீவ் காந்தி கிட்ட போய் பேசுகிறாங்க. ராஜீவ் காந்தி எதுவுமே சொல்லலை. கடைசியாக சோனியா காந்தி அம்மையாரிடம் போய் உங்கள் கணவர் பிரதமர் ஆனால்தான் இன்றைக்கு சரியாக இருக்கும், இல்லாவிட்டால் கட்சி உடைந்து விடும் அப்படி என்று சொன்னபோது சோனியா காந்தி ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் யார் வேண்டுமானாலும் பிரதமராக வாருங்கள், எங்கள் குடும்பத்திற்கு பிரதமர் வேண்டாம், பிரதமர் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டாம், தயவு செய்து எங்களை விட்டு, ஆனால் நாங்கள் உங்களோடு இருப்போம், உங்களோடு இருந்து உங்களுக்கு துணையாக நிற்போம், பிரதமர் பதவி என் கணவருக்கு வேண்டாம், என் குழந்தைக்கும் எனக்கும் என் கணவர் வேண்டும் என்ற வார்த்தையை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் உதித்தார். நான் அன்னை மரகதம் சந்திரசேகரோடு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்தில் இதை சொன்னார்கள். கடைசியாக எல்லோரும் சூழ்ந்து கொண்டு 2 மணி நேரம் அவரை டார்ச்சர் செய்தார்கள். பிறகு ராஜீவ் காந்தி இடத்தில் போனார்கள். எனக்கு இந்த பதவியில் விருப்பம் இல்லை, என் மனைவி சொல்வதுதான் மிகவும் சரி, நீங்கள் யார் வேண்டுமானாலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் துணையாக நிற்கிறோம், நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கூட இருந்து கொள்கிறேன், பிரதமர் பதவி எனக்கு. நீங்கள் யார் சொன்னது? நீங்கள் தானே திணிச்சிங்க. அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, அந்த குடும்பத்து மேலே ஏன் பெரிய பற்று இருக்குதுன்னா, தன்னுடைய சொத்துக்கள் மொத்தையும் இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். தன்னுடைய 11 ஆண்டுகள் நேரு சிறையில் இருந்தார். ஏன் உங்களுக்கு 2வது குழந்தை இல்லை? நேருவை கேட்கிறார். அப்பொழுது நேரு சொன்ன வார்த்தை, நீங்கள் கேட்டாலும் இதை பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களும் கண்ணீர் வரும். என்ன சொன்னார் தெரியுங்களா? கமலா நேரு சிறையிலும் நானும் சிறையில் இருந்த காரணத்தினால் இந்திரா காந்தி என்ற பெண்ணை தவிர எங்களால் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற அந்த வலி இருக்க, எவ்வளோ பெரிய வலி! இதெல்லாம் கேட்ட காங்கிரஸ்காரன் எப்படி இதை 16 ஆண்டுகள் இந்தியா என்ற ஒரு நாட்டை பொது உடைமை சொத்துக்களை உருவாக்கி காப்பாற்றி தந்தவர் நேரு இல்லையா? இது படித்த 65% இளைஞர்கள் மனதிலே அவர்கள் குடிகொண்டு இல்லையா? ஆகவே அந்த குடும்ப கட்சின்னு சொல்ல முடியாது. இது அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்ட இயக்க தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள், சட்டம் ஒழுங்கு பற்றி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒவ்வொரு தேர்தலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆளும் கட்சிக்கு. இப்போ நீங்கள் 28 சீட்டு வாங்கினாலும் அது உங்களையும் சேர்ந்து பாதிக்கும்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? சார், அதாவது நாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஒரு பெரிய பிளவு கீழ்மட்டத்தில் வரவிடாமல் தடுத்திருக்க வேணும். தடுக்கத்தை தவறி விட்டுட்டாங்க. தவற விட்டுட்டு கடைசி நேரத்தில் ஒன்று வேறு ஒரு கூட்டணியை நாடிடுற, அது விஜய்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தனித்து போட்டியிடக்கூடிய தைரியம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு பேச்சே வரலையே. இல்லை, அந்த மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் தாவேக்காவோட சார், அவங்க எதனா சொல்லட்டும் சார், மாணிக்கம் தாக்கூர் சொல்லட்டும், வேறு யார் வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்னுடைய கருத்தை நான் ஆழமாக பதிவு செய்கிறேன். அந்த துணிச்சல் யாருக்கும் இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு வருத்தம் தான். நீங்கள் திமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கிற மாணிக் தாக்கூர் தனித்து போட்டியிடணும்னு ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கணும். தைரியம் கிடையாதுங்க. என்ன காரணம்? சுயநலம் தான். எல்லாருக்கும் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், பதவியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். எனக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாது. இந்த காங்கிரஸ் நல்லா இருக்கணும், காங்கிரஸ் கையில் நாடு வரணும், காங்கிரஸ்காரர் பிரதமராக இருக்கணும், காங்கிரஸ்காரர் முதல்வராக இருக்கணும். அந்த எண்ணம் காங்கிரஸ்கார மத்தியில் இருந்தால் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே வரும். நீங்கள் அது இல்லாத வரைக்கும் இந்த வார்த்தை வராது. நான் நிறைய சேனலில் பேசியிருக்கும் போது நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி யூடியூப் சேனலில் தனித்து போட்டியிடக்கூடிய முடிவை எடுத்திருந்தால் 234 தொகுதியிலும் நாம் 20% வாக்குகளை நாம் பெற்றிருக்க முடியும். மக்களுக்கு நம் மீது நம்பிக்கை இருக்கிறது. காமராஜர் என்ற அந்த ஒற்றை மனிதனின் மீது இன்றைக்கும் அன்பு வைத்திருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு ஸ்டேட் பார்ட்டிகிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது எந்த அளவு கீழே இறங்கி இருக்குன்றது ஒத்துக்கிறீங்க சார்? ஒரு ஏதோ ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தேன், 0.000004% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களாம். ஒரு குக்கிராமத்தில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாலும் காங்கிரஸ்காரர் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் காங்கிரஸ் தான். இல்லை, அதை நான் சொல்லலை. இருங்களேன், அந்த 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 நிலைமை வலுவிழந்ததுக்கு காரணம் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஒரு ஸ்டேட் பார்ட்டிட்ட ஒரு சென்ட்ரல் அதுக்கு இந்த தலைவர்கள் தாங்க, நேரு குடும்பத்து தலைவர்கள் அல்ல. பிஜேபி டிசைட் பண்ணது யாரை ஆனால் காங்கிரஸ் டிசைட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக கார்கே போன்றவர்கள்,
திரு சிதம்பரம் போன்றவர்கள், திரு செல்வை போன்றவர்கள் சுயநலத்திற்காக. சிதம்பரம் தான் கடைசி வரைக்கும் நின்று பேசி முடிச்சார். அடுத்த ராஜ்யசபா 1.5 வருஷத்தில் முடியுதுங்க. அதிகாரம் வேணும்ல, எம்பி பதவி வேணும்ல. இப்போ மாணிக்கம் தாகூர் கூட தனித்து நின்னா எம்பியாக ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் தனித்து நிற்போம் என்ற கோஷத்தை அவர் முன்வைக்கவில்லை. நான் ஒரு காங்கிரஸ் தொண்டை, நான் சொல்கிறேன், எல்லா அடிமட்ட தொண்டை, நான் துணைத் தலைவர்ன்றதை ஓரமாக வைங்க. நான் அடிமட்டத்தை எனக்கு தெரியுங்க. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றால் 20% வாக்குகள் வாங்கியிருக்கோம். வாங்கியிருந்தால் அடுத்த தடவை நீங்கள் ஒரு சீட்டு போய் கெஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஏன் 41 சீட்டு கேட்டோம்? ஒரு ராஜ்யசபா யார்கிட்டயும் கேட்காம நாங்களே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். சென்ற முறை நீங்க 25 கொடுக்கும்போது 41 ஒத்துக்கிட்டீங்க. 63 கொடுத்தப்ப 5 தானே ஜெயிச்சிங்க. இல்லை சார், அதுதான் அது ஏன் ஜெயிச்சோன்றது தான் இப்போ வந்திருக்கிற இதே குழப்பம் தான் அப்பவும் இருந்தது. அதுக்கு முன்னால் அதுல நீங்க எப்படி பிஜேபியை வந்து இடி காமிக்கிறாங்க, ஐடி காமிக்கிறாங்க, ரெய்டு பண்றாங்க, பயமுறுத்துறாங்க, அமலாக்கத்துறையெல்லாம் சொல்றீங்களோ, அதே மாதிரி அறிவாலயத்தில் மேலே ரெய்டு நடந்தது, கீழே வந்து கூட்டணி சீட்டுன்னு பெயர் நடந்தது. ஒத்துக்கிறீங்களா? அது தவறு தானே. அது அப்போ இடியை எப்படி பிஜேபி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் யூஸ் பண்ணுச்சு. அன்றைக்கு இருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவரை தடுத்திருக்க வேண்டும். அவர் தான் நிதி அமைச்சர். அவர் சொல்லியிருந்தார் 2 நாள் கழிச்சு கூட வந்து டயத்தில் கீழே நடந்துட்டு மேலே ரைடு நடக்குது. அது தவறு. அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலகீனம். அப்போ பிஜேபி நம்ம சொல்லக்கூடிய தகுதியை நம்ம இழக்கிறோம். சிபிஐ வச்சு இல்ல கடைசியில் பார்த்தா சிபிஐ வைத்து பிஜேபி அரெஸ்ட் பண்ணல, டிஎம்கேயோட இவங்க கனிமொழியும் இவங்களையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் அரெஸ்ட். அதுவும் மிகப்பெரிய தவறு. புதைக்குழின்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்மளே போய் மாட்டிக்கிற கதை. அப்படி தான் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். அந்த வலையில் காங்கிரஸை சிக்க வச்சவர் சிதம்பரம் அவர். அதை நான் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கார்த்திக் சிதம்பரம் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு திமுக கூட்டணியிலே இருக்கார், அவர் எம்பியாக இருக்கார், இது சிவகங்கை எம்பியாக இருக்கார். அவர் நிறைய கருத்துக்கள் வந்து பிரதமரை பாராட்டுறாரு, பிஜேபியை பாராட்டுறாரு. நான் என்னோட சுய கருத்துக்களை சொல்கிறேன்றாரு. ஆனால் அவரை மேல் நடவடிக்கை எடுக்க முடியல காங்கிரஸால். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு பரந்துபட்ட ஜனநாயக கட்சி, எல்லாவற்றையும் அனுமதிக்குது. ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்களை அனுமதிக்கக்கூடாது என்பது எனக்கு. அப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், நீங்கள் கூட சிதம்பரத்தை எதிர்த்து ஒரு பேட்டியை கொடுத்துருந்தீங்க ஜூனியர். அது கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இது போன்ற அவர் மகன் பேசுகிறார் என்றால் திரு கார்த்திக் சிதம்பரமும் பிஜேபியினுடைய பி டீமா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, கார்த்திக் சிதம்பரம் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? தந்தையும் மகனும் ஒரே வீட்டில் தானே குடியிருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தந்தை சொல்லாத போது பிஜேபியினுடைய பி டீமுக்காவோட இவங்க இருக்கலான்ற என்னுடைய கருத்து. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருடம் போனோம். 10-15 வருடங்களுக்கு முன்னால் இல்லாத பிஜேபி இன்றைக்கு கூட்டணி நிர்ணயிக்கிற சக்தியாக பிஜேபி இங்கே இருக்குது, ஆளுங்கட்சியாக இதே. ஆனால் காங்கிரஸ் வந்து அதோட இது இறங்கிடுச்சு. எப்படி ஒரு ரேஷியோவே மாறி போச்சு பார்த்தீங்க இல்லையா? முந்தைய எம்ஜிஆர் இருக்கும்போது ஃபார்முலா என்னவாக இருந்தது? எம்ஜிஆர் ஃபார்முலா என்னவாக இருந்தது? பார்லிமெண்ட்டில் நிறையா சீட்டு காங்கிரஸ் நிற்கும், அசம்பிளியில் மாறி நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது பார்லிமெண்ட்லேயும் உங்களுக்கு 10 சீட் 12 சீட்டு தான் வருது. அதுதாங்க 2 கழகங்களும் திட்டமிட்டே சதி செய்து காங்கிரஸை, அதனுடைய மரியாதையை மக்கள் மனதில் குறைத்து விட்டார்கள். மக்கள் மனதில் குறைத்து விட்டார்கள் என்பதை வார்த்தை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காங்கிரசினுடைய கௌரவத்தை கெடுத்து விட்டார்கள். காங்கிரஸை மக்கள் மனதிலிருந்து அகற்றுவதற்கு இன்றும் பெருமுயற்சியை 2 கழகங்களும் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இல்லைனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தி இறப்பினால தானேங்க அவங்க முதல்வர் ஆனாங்க. இல்லைனா எப்படி முதல்வர் ஆகியிருக்க முடியும்? முதல்வர் அதை நீங்கள் சொன்னதுனால தானே இப்போ கூட்டணியே பிரிஞ்சது. இருக்கட்டும். இல்லை சொன்னாங்களே, ராஜீவ்காந்தி ரத்தத்தினால நான் ஜெயிக்கலன்னு சொன்னாங்க. தவறுங்க, அது தவறு. அம்மையார் ஜெயலலிதா அது மாதிரி சொன்ன வார்த்தை, ராஜீவ்காந்தியினுடைய ரத்தத்தை நான் என்னன்னா உங்களுக்கு என்ன செல்வாக்கு? எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்ததா என்ன? அவர்கள் செல்வாக்கு இருந்திருந்தால் 2006 அவர்கள் வாங்கிய ஓட்டு இது 27, அப்புறம் நாங்கள் 26, இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் 27. கலைஞர் என்ன சொன்னார்? மூப்பனார் எதிர்கட்சி தலைவராக, ஒரு பெண் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டோம். ஆகவே 2 கட்சிகளுமே காங்கிரஸை கொச்சைப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார்கள். ராஜீவ்காந்தியே கொச்சைப்படுத்தியவர் தான் ஜெயலலிதா, ராஜீவ்காந்தியை கொச்சைப்படுத்தியவர் தான் கருணாநிதி அவர்கள். அவர் என்ன சொன்னார்? இலங்கை இராணுவம் திரும்பி வரும்பொழுது தமிழகம் வழியாகத்தான் வெளியில் போகணும், அது
தமிழக கடற்கரைக்கு வந்தபோது அது ராஜீவ்காந்தி இராணுவம் வரவேற்க போக மாட்டேன்னு சொல்லலையா? அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் என்னங்க விதை விதைக்கிறார்கள் இவர்கள்? விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முதைக்கும். கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. அந்த வார்த்தைலாம் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க இல்லையா? திரும்பி அது மீண்டும் உண்மை சேர்ந்தது மக்கள். தான் நான் சொல்கிறேன், 89க்கு அப்புறம் காங்கிரஸ் தனித்து நிற்கக்கூடிய தைரியம் இருந்திருக்கணும். 2 கழகங்களும் அழைத்திருந்தாலும் போயிருக்கக்கூடாது. தனித்து நின்றிருந்தோம் என்றால் இந்த நேரம் 2 முறை காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்டு விட்டு போயிருக்கும். விஜயோட வரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட வரவு இந்த தாவேக்கா என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, விஜய் பின்னால் சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அவருக்கென்று சில வாக்குகள் கிடைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது அவருக்கு தனியாக அவர் நின்று அந்த வாக்குகளை பெறுவது அதிமுகவை பாதிக்குமா, திமுகவை பாதிக்குமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கிறது. களத்தில் தான் தெரியும், தேர்தல் களத்தில் தான் தெரியும். இந்த நேரத்தில் அதை கணித்து சொல்வதற்கு நான் ஒன்றும் யோசியர் இல்லை. ஆகவே களத்திலே அது யாருடைய வாக்கு பிரிகிறது என்பதை பொறுத்து தான் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பது தெரிய வரும். மிக்க நன்றி. 2026 தேர்தலில் என்னென்ன கணிப்புகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிகள், அது என்ன சந்தித்த விளைவுகள் இவற்றை பற்றி பேசியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.